தெரியும் நான் சொன்னது உண்மையா இல்லை பொய்யா, இல்லை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு உங்கள் மனசுக்கு தெரியும். நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன். இது எனக்கு நான் யாருமே இதை பற்றி பேசவும் மாட்டாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போங்க, கோயிலை ப்ரொமோட் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாதுங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், கோயிலை ப்ரொமோட் பண்ணுற ஆள் நான் கிடையாது. நான் மக்களுக்காக, முருக பக்தர்களுக்காக நான் கூட தாங்க இல்லாதவன். நான் ஒரு காலத்தில் போகும்போதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அந்த 100 ரூபா டோக்கன் கூட வாங்க முடியாத நிலமையில தான் நின்றுட்டு இருந்தேன் நான் புது தேசத்தில். அப்போ கூட சாமியை பார்க்கும்போது கஷ்டப்பட்டு தான் போனேன். ஆனால் முருகன் கைவிடல. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் யாரோட இதுலேயும் நான் இதுவா அவங்க சப்போர்ட்டா இவங்க சப்போர்ட்டா இந்த ப்ரொமோஷனா அந்த ப்ரொமோஷன் இது எதுவுமே கிடையாது. நான் எனக்குள்ளே இருக்கிற வழியும் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கமும் நான் முருகனின் வழியில் நான் பயணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் என் மனசில் இருக்கிற உணர்வு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சதில்லை, நாங்கள்லாம் கஷ்டப்படவே இல்லைங்க, இதெல்லாம் கோயில் பண்ணது கரெக்டு தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் பேசுகிறதே விட்டுறேங்க. உங்களுக்காக நான் பேசுகிறதே விட்டுறேங்க. இப்போ கூட நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் மண்ணோ கடல் நீரோ இல்லை நாளைக்கில் இருக்கிற தீர்த்தமோ நீங்கள் வீட்டில் கொண்டு வச்சிங்கன்னா, இல்லாதவங்க காசு இந்த பன்னீரில் முடிஞ்சவங்க வாங்கிக்கிங்கப்பா. முடியாதவங்களுக்கு அந்த காசு கூட சேமித்து நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இதை சொன்னேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என் தலைவன் முருகன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான்.